சார் ஆர்டினோ யூனோ தான் சார். ஆர்டினோ யுனோ போர்டு யூஸ் பண்ணுறாங்க. டேரெக்டாக மேட்லாபில் உள்ளது வந்து அங்கே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் கோடை. அந்த மாடலில் உள்ளது அந்த ஃப்ளாஷ் பண்ணதுனால நம்ம எப்படி நம்ம டைமிங் கொடுக்குறோமோ எல்இடி ஆன் ஆஃப் டைமு அதுக்கேற்ற மாதிரி எல்இடி பிளிங்கிங் நடக்கும். இதுதான் ஓவர் வியூ. சார் எத்தனை டெமோ பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? எல்இடி பிளிங்கிங் மட்டுமா இல்லை சார் எல்இடி பிளிங்கிங் இருக்கு. அப்புறம் நீங்கள் சொல்லி கொடுத்த ட்ரை கலர் இருக்கு. ஓகே, அந்த இது டிராஃபிக் லைட். ஆமாம் ஆமாம், அது இருக்கு. அப்புறம் பஸ்ஸரு, அப்புறம் ஒரு இன்கண்டேஷன் லேம்பு, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் இருக்கு சார். ஓகே ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நீ பண்ணிடலாம் சார். ஒன்று ஒன்றா சார், எல்லாமே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி தான் வச்சிருக்கு சார். நான் இப்போ மேட்லாப் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா சார்? விசிபிள் சார். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு நியூ மாடல் ஓப்பன் பண்ணுறேன் சார். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த இது அந்த ஆடான்லாம் டவுன்லோட் பண்ணுறது, என்ன ஆடான் வேணும் அது கொடுத்துருங்க சார். இப்போ ஆடிபிள் தானே? ஆடிபிள் சார். ஆடிபிள் அண்ட் விசிபிள். எஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேட்லாப் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆடான்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஆடான் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஹார்ட்வேர் சப்போர்ட் பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு என்னென்ன ஆடான்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ நமக்கு நிறைய ஆடான் இருக்குது. இந்த ரெண்டு இது மட்டும் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? மேட்லாப் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர், இது ஒன்று. அது அப்புறம் சிமிலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர், இந்த ரெண்டு பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ லேர்ன் மோர் மேனேஜ்ன்னு இருக்கு. அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு லாகின் கொடுத்து லாகின் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணி வேணால் காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் இருக்குது, ஆட் டு மேட்லாப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம அக்ரி பண்ணோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்மளோட யூசர் க்ரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னம்னா இது எல்லாருக்கும் மேட்லாப் அக்கௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது பாருங்க, இது ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகாமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி எல்லா பேக்கேஜும் வராது. இந்த பர்டிகுலர் ரெண்டு பேக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் க்ரெடென்ஷியல் கொடுக்கணும், ஓகேவா? க்ரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணோம்னா தான் லாகின் ஆகும், ஓகேவா? லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸு கொஞ்சம் நம்ம நெட்லேருந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கேமரா ஆன் பண்ணுறேன், மீட் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் மீட் கேமரா பாருங்க சார். கஜேந்திரன் சார், 1 மினிட். ஜெயக்குமார், முத்துக்குமார், நீங்கள் அந்த சார் காமிச்சாங்கல்ல ரெண்டு பேக்கேஜ், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுக்கோங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு போர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது தான். ஃபஸ்ட்டு இது மேட்லாப் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர், அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணோம்னா நான் வேணா இருங்க, நான் அப்படியே சேட்டில் வேணாலும் போடுறேன். சேட்டில் போட்டுவிட்டேன், சேட்லேயும் போடுறேன். இது ஃபஸ்ட்டு பேக்கேஜ். செகண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சிமுலிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். திஸ் இஸ் அ சிமுலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா தான் நமக்கு சிமுலிங்கில் அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக்கெல்லாம் ஃபெச் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ அது மாதிரி ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணும்போது தான் அது என்ன பண்ணுன்னா நமக்கு அதுக்குண்டான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்சஸ் பண்ணுறது கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த போர்டு பற்றி என்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஆர்டினோ யூனோ போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது, ஓகேங்களா? இது வந்து அட்மெகா 328 அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த போர்டை வாங்கிட்டு இந்த போர்டில் பெரிஃபரல்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டா ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம பிஎல்சி மாதிரி ஸோ டிஜிட்டல் இன்புட் அவுட்புட்னு சொல்லி 0லேருந்து 13 வரைக்கும் டோட்டலாக ஒரு 14
டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வரைக்கும் 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின். அப்படின்னா இந்த பின்னில் வந்து ஸ்விட்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்இடிஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியராக இருக்கா ஸ்க்ரீனு? ஹலோ, கிளியர் சார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸு. ஸோ இதில் வந்து மினிமம் 0 வோல்ட், மேக்ஸிமம் 5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அண்ட் தென் வி ஹேவ் அ அனலாக் இன்புட் அவுட்புட் பின். ஸோ அனலாக் இன்புட் பின் மட்டும்தான். ஸோ அனலாக் இன்புட்னா 0 to 5 வோல்ட். இந்த A0, A1, A2, A3, A4, A5 இந்த பின்னில் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம அனலாக் சென்சார்ஸ் ஏதாவது இருக்குன்னா நம்ம இதில் இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை நம்ம ரீட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வி ஹாவ் அ பவர் பின். ஸோ பவர் பின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிரவுண்ட். ஸோ இது இந்த ஆக்சுவலாக இந்த ஆர்டினோவை நம்ம பவர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ பவர் ஜாக். இங்கே ஒரு பவர் ஜாக் இருக்கும். இந்த ஜாக்கில் 7 to 20 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டாக ரெகுலேட் ஆகி இந்த போர்டுக்கு வந்துடும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே யூஎஸ்பி போர்ட் இருக்கு. ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட் மூலயமா நம்ம யூஎஸ்பி கேபிளோட ப்ரோட்டோகால் எல்லாமே ஃபிக்ஸ்டு 5 வோல்ட் தான். எடுத்து கனெக்ட் பண்ணால் 5 வோல்ட் வந்துடும். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே விஇன் கிரவுண்ட் அப்படின்னு இந்த 2 பின் இருக்கு. இது மூலயமா ரெகுலேட் பண்ண 5 வோல்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் இன்புட் வந்துடும். போர்டு வந்து பவர் ஆயிரும். அண்ட் தென் இந்த 5 வோல்ட், 3.3 வோல்ட் இதெல்லாம் அவுட்புட். இந்த போர்டில் இருந்து நமக்கு 5 வோல்ட் அவுட்டில் வேணும் அப்படின்னா இந்த 5 வோல்ட்டில் எடுக்கலாம். 3.3 வேணும்னா இந்த 3.3 பின்லேருந்து எடுக்கலாம். அவ்வளோதான் இந்த போர்டோட இன்ட்ரடக்ஷன். அவ்வளோதான். டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின், அனலாக் இன்புட் பின், பவர் பின். ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் அவைலபிள். ஸோ இது வந்து டிப் பேக்கேஜ், அதுக்கடுத்து எஸ்எம்டி பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஐசி வந்து பேக்கேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோ. இது வந்து இது ஈத்தர்நெட்டு. ஒரே நிமிஷருங்க. ஆர்டினோவோட இந்த ஷாப்பிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டினோ ஷாப்பிங்கில் போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த பேக்கேஜ் உள்ள போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இது என்ன ஆகுதுன்னா இதில் வந்து இங்கே ஒரு டிரைவர் ஐசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இந்த போர்டில். ப்ரீவியஸாக இருந்ததில் ஐசியில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து இங்கே இருக்கிற இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து அட்மெகா 328 இருக்கணும். அது இல்லாமல் இங்கே சிஹெச் 340 ஒரு டிரைவர் இருக்குது. ஸோ யூஎஸ்பி டு கன்வெர்ட் பண்ணுறது. இந்த ஐசி சிப் உள்ளது வாங்கினோம்னா சிமிலிங்க் பிளாக்ல நம்மளால ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ அதனால் பெட்டர் நம்ம இந்த போர்டை வாங்கிக்கலாம். இந்த போர்டு வாங்கிட்டு இந்த பேக்கேஜில் இங்கே அட்மெகா 328 தான் எகெயின் இங்கே இருக்கணும். ஸோ இந்த சிப் உள்ளது வாங்கணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து சிமிலிங்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 இருந்து ஒரு 700 ரேஞ்சுக்குள்ளே கிடைக்குது. ஸோ நம்ம எதில் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த போர்டு வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணலாம். போர்டில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை நம்ம டைரெக்டாக மேட்லேப் பார்த்துடலாம். இதில் ஜெயக்குமார். சார் போகலாம் சார் டைரெக்டாக. ஓகே, டேரெக்டாக மேட்லேப் போயிடலாங்களா? போயிடலாங்க சார், போயிடலாம். சரி, ஓகே. நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் நிறைய மாடல் இருக்குது. ஆர்டினோவில் நிறைய ஆர்டினோ மெகா, யூனோ நிறைய டைப் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டினோ மெகா வாங்கினா உங்களுக்கு இன்னும் பெரிஃபரல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி வாங்கும்போது இது கூட ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 770 இந்த போர்டு ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர், நமக்கு தேவையான கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது சிம்லிங்கில் ஒர்க் ஆயிரும். பட் இது வாங்கினீங்கன்னா இந்த போர்டு வாங்கினா சிம்லிங்க்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற டிரைவர் ஐசி வந்து
கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிரைவர் ஐசி சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ சார் ஆர்டினோல நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்களே, அது அதோட லிங்க்கு போட்டு விட்ருங்களேன் சேட்டில். எஸ் சார். அந்த அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம் சார். இந்த இது ஓகே. இது வந்து சப்போர்ட் பண்ணிடும். இது பண்ணும். ஓகே ஓகே சார். ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆமாம் எஸ் சார். சார் எங்கள்கிட்ட நான் தேடி பார்த்தேன் சார். எல்லாமே வந்து கொஞ்சம் லோ காஸ்ட் தான் பையனுக்கு வாங்கியிருக்கானுங்க. ஓகே. இதுதான் வாங்கியிருக்கான் பார்த்தீங்கன்னா 600 இருக்குல்ல சார். இது எங்களுக்கு ஆக்சுவலாக 300 350க்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இந்த போர்டு. இப்போ எல்லாமே லாக்டவுனில் அதிகமாகிடுச்சு போர்டு. இந்த போர்டு வாங்கினா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த இதுக்கு சிம்லிங்க்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகேங்க சார். அதுக்கடுத்து மேட்லேப் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஐக்கான் டிக் ஆகிருக்கு. ஓகேவா? நான் வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜ் சும்மா கிளிக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. இங்கே இன்ஸ்டால்னு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிட்டு நம்மளோட க்ரெடென்ஷியல்லாம் கேட்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது ரிலவெண்ட்டாக எந்த இன்ஃபர்மேஷன் கேட்காது. இமீடியட்டாக அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது பண்ணும். ஸோ கொஞ்சம் டேட்டா பேக் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். நான் இது இப்போதைக்கு டெம்பரரியாக பாருங்கள். இதை போயிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பேக்கேஜ் ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட சிமிலிங்க் பேக்கேஜ் ஆகட்டும் எதுக்கு உண்டான இதுவும் நம்ம டைப் பண்ணோம்னா அது ரிலவெண்ட்டாக வந்துடும். இப்போதைக்கு நான் அதை கேன்சல் கொடுக்குறேன். கேன்சல் பாருங்கள். டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை கேன்சல் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பேக் வரோம். ஸோ பேக் வந்தோம்னா நம்மளோட மேட்லேபுக்கு வரோம். மேட்லேபில் இந்த போர்டை நான் இப்போ வந்து அன்பிளக் பண்ணுறேன். இப்போ நான் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு தடவை கேமரா வியூவில் காட்டுறேன். ஸோ இதுதான் போர்டு. ஸோ இந்த போர்டு இந்த யூனோ போர்டுக்கு யூஎஸ்பி கேபிள் டிஃப்ரெண்ட் லென்த்தில் அவைலபிள். நான் கொஞ்சம் லென்த்தியர் கேபிள் வச்சுருக்கோம். சரியா? இது 1 மீட்டர் கேபிள் வாங்கிட்டோம்னா நம்ம ஹார்ட்வேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போர்டை எடுத்து இந்த யூஎஸ்பி ப்ளக்கில் ப்ளக் பண்ணுறோம். இப்படி ப்ளக் பண்ணிவிட்டு இதோட அதர் எண்டு பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி போர்ட்டு தான். ஓகேவா? இதை நம்ம எடுத்து நம்மளோட யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே இங்கே பவர் ஆன் எல்இடி க்ளோ ஆயிரும். ஸோ இந்த க்ரீன் கலர் எல்இடி க்ளோ ஆயிரும். அது போக இன்னொரு எல்இடி இருக்குது. ஸோ அந்த எல்இடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டெஸ்டிங் எல்இடின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்டிங் எல்இடி என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனண்ட்டாக நம்மளோட டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ல 13th பின்னில் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த போர்டோட ஒர்க் ஆகுதா கண்ட்ரோலர் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த 13th பின்னை ப்ரோக்ராம் பண்ணி அடிஷ்னல் ஹார்ட்வேர் செட்டப் எதுவுமே இல்லாமல் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்டார்டிங் எக்ஸசைஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேட்லேப் போகிறோம். மேட்லேபில் கோயிங் டு கிளிக் சிமிலிங்க். சிமிலிங்க் கிளிக் பண்ணியாச்சு. சிமிலிங்க் கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க் ஒரு ஃப்ரெஷ் ஷீட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரெஷ் ஷீட்டில் என்ன நேம் பண்ணிக்கலாம்னா ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சொல்கிற பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் ஆர்டினோவுக்கு ரிலவெண்ட் ஆனது. சரிங்களா? ஸோ இந்த லைப்ரரிஸ் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஆர்டினோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா அந்த ஆர்டினோ லைப்ரரி எல்லாமே நமக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குல்ல, ஆர்டினோ ஐஓ லைப்ரரி அப்படின்னு இருக்கு. தெரியுதுங்களா? நான் கிளிக் பண்ணுறேன். விசிபிள் சார். விசிபிளாக இருக்கு. ஒரு நிமிஷம் சார்.
சார் நானு டைரக்ட்டா அங்க டைப் பண்ணி எடுக்கிறேன்னா, ஸோ அதனால இங்க கொஞ்சம் தேடுற மாரி இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே. ஒரே நிமிஷம் சார். இது எங்க இருக்குது? சிமுலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ். இங்க இருக்கு. சிமுலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ்ல சார் அதில காமிச்சிருங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல 2 ஆட் ஆன் அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு லைப்ரரில. அதான் சார். இப்ப நம்ம கொஞ்சம் ஜூம் பண்றேன். சார் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது இங்க இருக்கு. சிமுலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர். இதுதான் நமக்கு வேணும். ஸோ இதுதான் சிமுலிங்க்ல நமக்கு தேவையானது எல்லாமே இன்ஸ்டால் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். இதுல காமன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், அப்புறம் சர்வோ, டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், I2C இதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் இது. அப்புறம் I2C ரைட்டு, PWM, சீரியல் ரிசீவ், சீரியல் டிரான்ஸ்மிட், அப்புறம் SPI இது ஒரு ப்ரோட்டோகால், அப்புறம் ஸ்டாண்டர்ட் சர்வோ ரீடுன்னு ஒன்று இருக்குது, சர்வோ ரைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் வேணுமான்னு கேட்கும். நம்ம இதெல்லாம் எஸ் கொடுத்து ப்ளக் பண்ணோம் அப்படின்னம்னா இதெல்லாமே இந்த லைப்ரரி ஃபைல்லாம் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா பேசிக்காக டிஜிட்டல் இன்புட் அவுட்புட், அனலாக் இன்புட் அவுட்புட் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? பட் நம்மளோட ஆர்டினோ யூனோ பொறுத்தளவுக்கு இந்த அனலாக் அவுட்புட் யூஸ் பண்ண முடியாது, இன்புட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக உள்ள எக்ஸசைஸ்க்குள்ளே வரலாம். சார் இந்த பேக்கேஜ் ஓகே தானே சார்? சிமுலிங்க் சப்போர்ட் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே வரேன். இன்னொரு பேக்கேஜ் இருந்துச்சுல மேட்லாப் சப்போர்ட். சார் அது வந்து சிமுலிங்க்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். இல்லை கீழே வாங்க. ஓகேங்க சார். இன்னொரு பேக்கேஜ் என்ன நேம் சொன்னேன் சார்? அது இன்னொன்று மேட்லாப் சப்போர்ட் பேக்கேஜ். மேட்லாப் சப்போர்ட் பேக்கேஜ். ஓகே, டைப் பண்ணி பார்க்கலாம். சார் அது சிமுலிங்க்ல வராதுன்னு நினைக்கிறேங்க சார். அது ஓகே. இது மட்டும்தான் சிமுலிங்க்ல ஆட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கேமராவில் பாருங்க. இந்த ஆன்போர்டில் இந்த 13th எல்இடி ஆக்சுவலாக இப்போ கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த எல்இடியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன் ஆஃப் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஆர்டினோ சிமுலிங்க் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எல்இடின்றது நமக்கு அவுட்புட். ஸோ அதனால் நம்ம வந்து டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டிஜிட்டல் அவுட்புட்னு டைப் பண்ணால் இங்கே வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் ஜெயக்குமார் முத்துக்குமார், உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண வராது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 2014A மேட்லாப் வெர்ஷன். ஸோ சாரி யூஸ் பண்ணுறது 2020B. அதனால டைப் பண்ண வரும். இல்லை நான் நீங்கள் வந்து சார் நான் அங்கே வேணாலும் இல்லை அது பரவாயில்ல சார், அவங்க எடுத்துக்குவாங்க. நான் ஜஸ்ட் எங்கே பார்த்துன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சிமுலிங் சப்போர்ட் பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. காமனை கிளிக் பண்ணிட்டு சார் இப்போ நமக்கு அவுட்புட் வேணுங்களா, டிஜிட்டல் அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ ரைட் பண்ணி ஆட் டு பிளாக் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தா இப்போ நமக்கு அவுட்புட் பிளாக் வந்துருச்சு. ஸோ இந்த அவுட்புட் பிளாக் பார்த்தோம்னா ஒரு டபுள் கிளிக் பண்ணோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், பின் நம்பர். ஸோ பின் நம்பர் நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம், நமக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னா வியூ பின் மேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லென்த்தியர் சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்குது போர்டில். நம்ம வாங்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோ. இந்த ஃபஸ்ட்டு காலம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னோட சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த இனிஷியலாக இருக்க இந்த டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் அனலாக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் அவைலபிள்னு இருக்கும். ஆர்டினோ யூனோவில் அனலாக் அவுட்புட் கிடையாது. சரிங்களா? தென் PWM பின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து 3, 5, 6, 9, 10, 11 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் சர்வோ ரீட் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு
4 இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். டிஜிட்டல் இன்புட் 0 to 13 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் அவுட்புட் 0 to 13 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அனலாக் இன்புட் 0லேருந்து 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிடபிள்யூஎம் 3லேருந்து 11 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி டிஜிட்டல் அவுட்புட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நான் மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். நான் அப்புறமேல உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ 13th பின்னில் தான் எல்இடி கனெக்ட் ஆகிருக்கனால இப்போ 13th பின்னை செலக்ட் பண்ணி அப்ளை ஓகே கொடுத்தாச்சு. ஸோ வித் நோ டைம் இங்கே பின் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த 13th பின்னுக்கு நம்ம வந்து ஹை பண்ணும்போது ஹை ஆகணும், லோ பண்ணும்போது லோ ஆகணும். ஸோ அதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்துக்கலாம். ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்து நம்மளோட இது கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எல்இடி ஆன் ஆயிரும், 0ன்னு கொடுத்தா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஆன் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஆர்டினோ போர்டு வந்து ப்ளக் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இது ஆக்சுவலாக இந்த கேமரா ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோட கேமரா வியூ ப்ளஸ் மேட்லேப் சிமுலேஷன் ரெண்டுமே பார்க்க முடியுதுல்ல? கேமரா வியூ பார்க்க முடியும். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்லேப் சிமுலிங்குள்ளே தான் சிமுலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணணும். இந்த ஹார்ட்வேருக்கு நம்ம ப்ரோக்ராமை கொண்டு வந்து ஃப்ளாஷ் பண்ணி அதை எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னா, இங்கே நார்மல் அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். இந்த மெனுவை சேஞ்ச் இன்ட்டு எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? இந்த நார்மலில் இருந்தது இவ்வளோ நாள், இது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக மாற்றுறோம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். திரும்ப சொல்கிறேன், சிமுலிங்கில் இது வரைக்கும் நம்ம நார்மல் விண்டோவில் தான் சிமுலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஹார்ட்வேருக்கு எக்ஸ்டர்னலாக போகிறோம். ஸோ அதனால் இதை நம்ம எக்ஸ்டர்னல்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்வேர் அவுட்புட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும், இன்ஃபைனைட் டைம்ஸ் ரன் ஆகணும். ஸோ அந்த சாம்பிள் டைமை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கிறோம். 2 சேஞ்ச். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நார்மலாக எக்ஸ்டர்னலாக மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பிள் டைம் நம்ம ஏதாவது நம்பர் கொடுத்துருப்போம், இதை வந்து இன்ஃபினிட்டின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஹார்ட்வேரில் இந்த மேட்லேப் வில் சப்போர்ட் மெனி ஹார்ட்வேர்ஸ். ராஸ்பெரி பை யூஸ் பண்ணலாம், ஆர்ம் யூஸ் பண்ணலாம், நிறைய கண்ட்ரோலர்ஸ் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, கோ டு இந்த செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மாடியூல் கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாடியூல் பேராமீட்டர் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ண உடனே ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? நான் ஸ்பீடாக போகிறேன்னா இது ஓகேவா? ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை டிஃபால்ட் இங்கே ஏதோ ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. டிட்டர்மைன் பை கோட் ஜென்ரேஷன் சிஸ்டம் டார்கெட் ஃபைல் இருக்குது. இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், நம்மக்கிட்ட நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஹார்ட்வேருக்கு அந்த பேக்கேஜுக்கு இவ்வளோ தான் நமக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளோட போர்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ. ஜெயக்குமாரை செலக்ட் பண்ணிட்டோமா? ஓகேவா ஜெயக்குமார்? ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம ஆர்டினோ யூனோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே ஒரு 2 மெனு ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சூஸ் பண்ண சொல்லுது, 2வது டார்கெட் சோர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எதுவும் நம்ம பண்ணல, டார்கெட் ஹார்ட்வேரில் வரோம். டார்கெட் ஹார்ட்வேரில் பில்ட் பண்ணும்போது பில்ட் மட்டும் பண்ணுமா இல்லை லோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நம்ம லோட் பண்ணி ரன் பண்ணால் தான் அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு செலக்ட் பில்டு லோட் அண்ட் ரன் செலக்ட் பண்ணுறோம். தென் ஹோஸ்ட் போர்டு கனெக்ஷன். இந்த ஹோஸ்ட் போர்டு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா காம் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட டிவைஸ் மேனேஜரில் போய் டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த டிவைஸ் மேனேஜர் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிவைஸ் மேனேஜரில் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா COM3ல போர்டு கனெக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பர்பஸாக ஆர்டினோ போர்டை அன்பிளக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து நமக்கு எதுவுமே காட்டல. கரெக்டாக எந்த போர்ட்டுமே நமக்கு காட்டல. நான் எகைன் என்ன பண்ணுறேன்னா ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணுறேன். ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணும்போது போர்ட்ஸ் அப்படின்னு வரும். அதில் காம் இல்லைன்னா எல்பிடி, நம்ம யூஸ் பண்ணுறது காம். இதில் நம்பர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீரியல் டிவைஸ் COM3ல கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேனுவலாக ஃபீட் பண்ணால் தான் கொஞ்சம் அவுட்புட் கரெக்டாக வருது. ஸோ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் டு மேனுவல். மேனுவல் கொடுத்த உடனே பை டிஃபால்ட் போர்ட் நம்பர் 1ன்னு வருது. இதை நம்ம எதுன்னு மாற்றிக்கணும், 3. இது எல்லாமே 3 ஆனால் ஃபிக்ஸ்டாக 3 இல்லை. டிவைஸ் மேனேஜரில் என்ன நம்பர் நமக்கு காட்டுதோ அதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 3ன்னு சூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளி அப்ளை அண்ட் ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் ப்ரொசீஜர் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இது நார்மலில் இருக்கும், எக்ஸ்டர்னலுக்கு மாற்றிக்கணும். தென் அந்த ரன் பண்ணுற சிமுலேஷன் டைமை இன்ஃபினிட்டின்னு வைக்கிறோம். அண்ட் தென் கிளிக் திஸ் மாடல் கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர். மாடல் கான்ஃபிகரேஷன் பேராமீட்டரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனில் போர்டு சூஸ் பண்ணணும். போர்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் ஹார்ட்வேர் வரணும். அதில் வந்து பில்டு லோட் அண்ட் ரன், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் போர்டு கனெக்ஷன். வேறு எந்த செட்டிங்கும் நம்ம மாற்றலை. சரிங்களா? அப்ளை ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த போர்டெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பட்டனே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தா அதெல்லாம் எனேபிள் ஆகிருக்காது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா இப்போ ரன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரன் நான் கிளிக் பண்ணும்போது இங்கே கீழே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நான் ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங், கம்பைலிங், எகெயின் பில்டிங் அப்படியே வரும். கொஞ்ச நேரம் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பில்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி வந்து சார் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, நம்ம கொடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து கோட் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மேட்லேப் நம்ம இந்த போட்டிருக்க இந்த ரெண்டு பிளாக்குக்கு உண்டான கரஸ்பாண்டிங் கோட் அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஹலோ வேர்ல்டுன்றது நம்ம கொடுத்த அந்த ப்ரோக்ராம் நேம், அதுக்குண்டான சி ஃபைல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குண்டான .h ஃபைல். ஸோ இந்த 2 ஃபைல், அது போக ஹலோ வேர்ல்ட் ப்ரைவேட்னு ஒன்று இருக்குது, டைப்னு இருக்குது, அப்புறம் டேட்டா ஃபைல்னு ஒன்று, இதெல்லாம் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே இந்த இப்போ டைரெக்டாக நம்ம இங்கேருந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக சிமுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 13th எல்இடி, அந்த எல்லோ கலர் எல்இடி ஆஃப்ல இருக்கா? ஆஃப்ல இருக்கா? ஆன்ல இருக்கு. நான் இப்போ இந்த வேல்யூவை டபுள் கிளிக் பண்ணி கான்ஸ்டன்ட்டை 0ன்னு மாற்றி ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். வித் நோ டைம் ஆஃப் ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ நான் எகைன் இதை என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி 1 கொடுக்குறேன். வித் நோ டைம் ஆன் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த எல்இடி வந்து நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்இடி ஆன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்போர்டு எல்இடியில் ஆன் ஆஃப் பண்ணோம்னா அவ்வளோ ஃபேன்சியாக இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிரெட் போர்டில் ஒரு எல்இடி ஒரு ரெசிஸ்டர் பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எல்இடி ரெசிஸ்டரோட ஆனோடு கேத்தோடு பின்னை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு எல்இடி இருக்குது, 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இதை நம்ம எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்டினோ போர்டில் 13th பின்னில் இந்த ஆனோட கனெக்ட் பண்ண போகிறோம்.
இந்த பிளாக் ஒயர் எடுத்து கொண்டு போய் நம்ம ஆர்டினோ போர்டில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே பிடிச்சி அப்படியே பிடி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 போர்டுமே உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்களா? 2 போர்டுமே விசிபிளாக இருக்கா? விசிபிள் சார். 2மே விசிபிளாக இருக்குது கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் இந்த பிளாக் கலர் ஒயரை ஆர்டினோவோட பவர் பின்னோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆர்டினோவோட பவர் பின்னில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஒயர் எடுத்து கொண்டு போய் 13th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 13th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அகெயின் கம் டு மேட்லேபுக்கு வந்துடலாம். மேட்லேபில் இதை நான் டபுள் கிளிக் 0வை டபுள் கிளிக் பண்ணி 1ன்னு என்டர் அடிக்கிறேன். எல்இடி க்ளோ ஆயிடுச்சுங்களா? 1 மினிட்டு. இல்லை ரன் இல்லை 13th பின், சாரி பின்னை மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ எல்இடி க்ளோவாக இருக்குங்களா? இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? எல்இடி ஆன் ஆஃப் ஓகே தானே ஜெயக்குமார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே. எல்இடி ஓகே சார். எல்இடி ஆன் ஆஃப் ஆகுது. சரிங்களா? இது வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எந்த பிளாக்குமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக்னு ஒன்று வச்சுட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆன் ஆஃப் ஒரே நிமிஷம். ஓகே சரி, இப்போ நமக்கு எல்இடி ஆன் ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த எல்இடி ஆன் ஆஃப் வச்சுட்டு நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதே இன்புட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் எல்இடியில் கொடுக்கலாம். ரிலே இருக்குது, ரிலேல கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணலாம். பஸர் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு பஸரில் கனெக்ட் பண்ணுறோம். பஸர் சவுண்டு கேட்குதுங்களா? கேட்குது சார். இப்போ 0 கொடுத்து என்ட்ரு அடித்தோம்னா பஸர் ஆஃப் ஆயிடும். ஸோ எகைன் 1 கொடுத்து என்ட்ரு அடித்தோம்னா பஸர் ஆன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஹை கரண்ட் ரேட்டிங். ஈவன் இந்த பஸர் கூட நம்ம போர்ட்டில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி டிரைவர் சர்க்கியூட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா ஆல் த டைம் நம்ம வந்து இந்த சிமுலேஷனை ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இதை இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டவுட் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆயிடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பண்ணும்போது சார் வந்து ஆர்ஜிபி லைட் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஆர்ஜிபி இது பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிமுலேஷனை சொல்லி கொடுத்த அதே தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை ட்ராப் பண்ணுற டைமை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளாக் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு அந்த சார்ட் ட்ராப் பண்ண சொல்லி ஸ்டேட் ஃப்ளோ நடத்தும் போது நடத்தின அதே எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணோம்னா நம்ம ரெட்டு எல்லோ ப்ளூ வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? எல்லோ க்ரீன் வச்சுருந்தோம். டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் வச்சுருந்தோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அதே எக்ஸசைஸை ஆர்ஜிபின்னு மாற்றிட்டோம். சரிங்களா? ஸோ இது ஆர்ஜிபி எல்இடி ரெட்டு க்ரீன் அண்ட் ப்ளூவில் க்ளோ ஆகும். இந்த எல்இடி எப்படி இருக்குன்னு பார்த்தா மார்க்கெட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி விற்கும். இந்த ஆர்ஜிபி எல்இடியில் ஆர்ஜிபி எல்இடி வரல, கூகுளில் தான். ஓகே, இது ட்ரை கலர் எல்இடின்னு போட்டோம். வந்து வாங்கிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எல்இடியில் பார்த்தா 4 டெர்மினல்ஸ் இருக்கும். இந்த 4 டெர்மினலில் ஒரு டெர்மினல் வந்து காமன் டெர்மினல். ரிமைனிங் டெர்மினலுக்கு நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த லைட் க்ளோ ஆகும். ஸோ இந்த லைட் வந்து எங்கள் நம்ம லேபுக்கு ஒரு போர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹார்ட்வேர் செட்டப்பில்
இங்கே ட்ரை கலர் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? இங்கே இருக்குது இந்த ஒயிட் கலரில். தெரியுது இது சார். எல்லாமே ட்ரை கலர் எல்இடி. ஸோ இந்த எல்இடியில் பொறுத்தளவுக்கு காமன் ஆனோடு. ஆனோடு வந்து காமனாக கனெக்ட் பண்ணியிருப்போம். கேத்தோடுக்கு வந்து லாஜிக் 0 கொடுத்தோம்னா இந்த எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அதனால் நம்ம மேட்லேபில் நம்ம சிமிலிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு. எப்போ நமக்கு ரெட்டு க்ளோ ஆகணுமோ அப்போ நம்ம 0 பாஸ் பண்ணுறோம். எப்போ நமக்கு க்ரீன் வேணுமோ அந்த க்ரீனுக்கு 0 பாஸ் பண்ணுறோம். எப்போ ப்ளூ நமக்கு க்ளோ ஆகணுமோ அப்போ வந்து அதுக்கு 0 பாஸ் பண்ணுறோம். எகைன் டைம் டிலே வந்து 5 செகண்ட், 2 செகண்ட்ஸ் அண்டு 20 செகண்ட் இருக்குது. இந்த 20 வேணால் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி மேக் இட் இன்ட்டு 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது நம்மளோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் எப்படி வந்து நம்ம இந்த ஹார்ட்வேரை க்ளோ பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா, எகைன் நமக்கு வந்து அவுட்புட் தான் வேணும். ஸோ அவுட்புட் பிளாக் வேணும். ஸோ டிஜிட்டல் அவுட்புட். ஸோ டிஜிட்டல் அவுட்புட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சிமுலேஷனில் நிறைய வருது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிமிலிங் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர்னு இருக்கும். அந்த அவுட்புட்டை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக 9 வருது. ஸோ 9 எனக்கு 3 பின்னு வேணும். ஸோ 9 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையே நான் Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். இப்போ நமக்கு 3 பின் வந்துருச்சு. ஸோ இந்த 3 பின்னில் ஒவ்வொரு இதை நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு தென் ஜி தென் ப்ளூ. ஸோ 3 இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பின் நம்பர் சேம் பின் வச்சா நல்லா இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட் இதுக்கு பின் நம்பர் 3 வைக்கலாம், தென் 5 வைக்கலாம். கண்டினியூஸாகவும் கொடுக்கலாம் பின் நம்பர். நான் கொஞ்சம் உங்களுக்கு டெமோ காட்டும்போது நியர்பை பின்னை நான் ஷார்ட் பண்ணிடக்கூடாது, அதனால் நான் கொஞ்சம் ஒரு பின் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 பின் இருக்குது. ஸோ இந்த 4 பின்னும் நம்ம ஸ்கோப் போட்டும் ஒரு அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்பெல்லாம் வந்து அது ஹை ஆகுது லோ ஆகுதுன்றத நம்மளால் மெஷர் பண்ணி பார்க்க முடியும். ஸ்கோப் இல்லாமல் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எல்இடி எப்படி க்ளோ ஆகுது, கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். மினிமல் பிளாக்ஸ் இருந்தால் கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். ஸோ 3, 5, 7. ஸோ இந்த 3, 5, 7 நம்ம இப்போ இந்த போர்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு 1 மினிட் நான் ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே சார். ஒரு 3 வயர் எடுத்து டிஃப்ரெண்ட் கலர் எடுங்க. ரெட்டு டிஃப்ரெண்ட். பின் நம்பர் வந்து 3 ப்ளீஸ் ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கோங்க. 3 சும்மா ஓகே. ரெட்டு இன்னொரு பிளாக் கொடுக்கண்ணே, இன்னொரு பிளாக். வேண்டியது இருக்கா? இல்லை நல்லா இருக்கா? ரெட்டு 3 இது ரெட்டு கிரீன் தான். ஸோ ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கோடை இதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கேமரா வியூவில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது தெரியும். 3 ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம 3, 5, 7 சொன்ன 3 ஒயர் இந்த எல்இடியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆர்ஜிபி எல்இடியில். இப்போ கோடை டம்ப் பண்ணலாம். ஸோ அப்படியே அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த பில்டிங் நடக்கும், கம்பைல் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து
அதுக்குண்டான கோட் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி இது லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 லைட் எக்ஸ்ட்ராவாக க்ளோ ஆகும். ஸோ இப்போ நமக்கு கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு தேவையான கலர் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிமுலேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெட் எரியுதுங்களா? எஸ். இந்த பிளாக்கையும் இதையும் நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூ எரியணும், ப்ளூ கலர் இங்கே இருக்குது உங்களுக்கு. தென் ஆஃப்டர் சம் டைம் ரெட்டுக்கு போயிடும். அங்கே பிளாக் ரெட்டு போகும்போது இங்கே லைட் ரெட்டு மாறிடும். ரெட்டு வந்துருச்சு. அடுத்த பிளாக் 5 செகண்ட்ஸ் கழிச்சு க்ரீன் வரும்போது இங்கே க்ரீன் வந்துடும். அதுக்கடுத்து 2 செகண்ட்ஸ்லேயே ப்ளூக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது நம்மளோட சார் சொல்லி கொடுத்த அதே இதுதான். அதே பிளாக்ல இங்கே ஹார்ட்வேருக்காக சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா, நான் எல்லா டைமும் மேட்லேபை வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெப்ளாய் டு ஹார்ட்வேர் அப்படின்னு இருக்கும். டெப்ளாய் டு ஹார்ட்வேர் இந்த பட்டன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ டெப்ளாய்னா என்னென்னா, நம்ம இங்கே இருக்கிற கோடை ஹார்ட்வேருக்கு பர்மனெண்ட்டாக கொண்டு வரும். ஸோ நவ் ஐம் கோயிங் டு கிளிக் டெப்ளாய். டெப்ளாய் பண்ணும்போது திரும்ப அதே ஆக்ஷன், பில்டு, கம்பைல், அது இனிஷியலைசேஷன் 2-3 ஸ்டெப் அதிகமாக இருக்கும். இந்த டெப்ளாய் பண்ணும்போது நமக்கு பர்மனெண்ட்டாக கோடு வந்து இங்கே ஹார்ட்வேருக்கு வந்துடும். ஸோ மேட்லேப் நமக்கு இனிமேல் தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, கோடு வந்துருச்சு, அங்கே வந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சிமுலிங்கை ரன் பண்ணவே இல்லை, கோடு இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ரெட் வருது, க்ரீன் வருது, ப்ளூ வருது. சிமுலிங்க் இப்போ நம்ம ரன் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃப்ரம் த மேட்லேப் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிப்புக்குள்ளே ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் இந்த ஹார்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த செகண்டாக பண்ண மெத்தடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம். இங்கே டிப்ளாய் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிப்ளாய் டு ஹார்ட்வேர், டிப்ளாய் செலக்டட் சிஸ்டம் டு ஹார்ட்வேர், அப்புறம் எம்பெடட் கோடர் குயிக் ஸ்டார்ட்னு இருக்குது. நம்ம சிம்பிளாக டெப்ளாய் டு ஹார்ட்வேரை கிளிக் பண்ணால் போதும். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே இருக்கிற கோடு இங்கே வரும். இது டிப்ளாய் ஆகும்போது இந்த RxTx LED க்ளோ ஆகும். நான் இன்னொரு தடவை காட்டுறேன். இங்கே பாருங்கள், RxTx இந்த 2 LED இந்த போர்டில் பிளிங்க் ஆகிட்டு போகும். இது பார்த்தீங்கன்னா இந்த RxTx LED வந்து ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் க்ளோ ஆகாது. பட் அதுவே நம்ம இங்கே சிமுலிங்கை யூஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா இந்த RxTx LED வந்து நமக்கு ரன் ஆகும்போது கண்டினியூஸாக அது பிளிங்க்லேயே தான் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் இங்கே இருக்கிற கோடு வந்து இங்கே டம்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் மீனிங் அதுக்கு. ஸோ இப்போ பில்டிங் கோடு ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ரன் ஆகிற டைம் வரைக்கும் இப்போ முடிஞ்சிருச்சு, கோடு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ சிமுலேஷன் ரன் ஆக ஆரம்பித்த உடனே பாருங்கள், இந்த RxTx எரிஞ்சிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? போர்டில் RxTx LED க்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி டைம் கோடு வந்து மேட்லேப்லேருந்து தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஹார்ட்வேரில் செப்பரேட்டாக இல்லை. இந்த லைட் தெரியுது இல்லைங்க, RxTx இங்கே போர்டில், ஆர்டினோ போர்டில் க்ளோ ஆகிட்டு இருக்கும். தெரியுது சார். இந்த LED க்ளோ ஆகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்குது RxTx இந்த LED. ஸோ மேட்லேப்லேருந்து தான் கோடு நமக்கு வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு டைமும். ஸோ அப்போ வந்து இது நம்ம வெளியே எடுத்து அன்பிளக் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, we can deploy the code to the external hardware. So stop, then click deploy to hardware. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம RGB பார்த்துட்டோம், பஸர் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஆன்போர்டு LED ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹார்ட்வேருக்கு நமக்கு ஒரு இன்கண்டன்சன் லேம்ப், மோட்டர், இது மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக இங்கே ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா எக்ஸசைஸ்லையும் கொண்டு போய் ட்ரை பண்ணலாம். எந்தெந்த எக்ஸசைஸ்லலாம் நமக்கு இங்கே அவுட்புட்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக நம்மளோட
டிஜிட்டல் அவுட்புட் பின்னை கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். நான் மோட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்புட்டை ரீட் பண்ணி அவுட்புட்டில் இருந்த பார்த்துட்டு மோட்டருக்கு போகலாம். செகண்டரி அதே அவுட்புட்டை வந்து மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்புட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இன்புட் எடுக்கலாம். ஸோ ஒரு சுவிட்சை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் இன்புட். ஸோ பின் நம்பர் 8 வந்து இன்புட்டாக வச்சுக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் அவுட்புட் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் அகைன் பின் நம்பரை 13 வைக்கிறேன். 13 வச்சோம்னா ஆன்போர்டு எல்இடியை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்கமெண்ட் கொடுங்க. அன்கமெண்ட் தான் கொடுத்தேன் சார். இல்லை, நீங்கள் கமெண்ட் த்ரோ கொடுங்க. ஓகே, அன்கமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ 8th பின்னை ரீட் பண்ணுறோம். 8th பின்னை ரீட் பண்ணி 13th பின்னில் அவுட்புட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த செட்டப் வந்து எகைன் இங்கே ஒரு ஐஓ போர்டில் வச்சுருக்கோம். இங்கே எங்கள்கிட்ட சுவிட்சஸ் இருக்குது, டிப் சுவிட்சஸ். ஸோ இந்த டிப் சுவிட்சை நம்ம ரீட் பண்ணோம்னா இதை ரீட் பண்ணி இங்கேயும் எல்இடி இருக்குது. ஸோ இந்த எல்இடியில் ஏதாவது ஒரு எல்இடி க்ளோ பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட்வேரில் 8th பின்னை இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம், 13th பின்னை வந்து எல்இடியில் கனெக்ட் பண்ணோம். ஒரு 1 செகண்ட், இது வரைக்கும் அது அப்லோட் ஆகும். விசிசி கிரவுண்ட். விசிசி கிரவுண்ட். இது சுவிட்சா 8th பின். இது 13 எல்இடி. 13 அவுட்புட். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் ஆஸ் யூஸ்வல். பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பில்ட் ஆகிட்டு நமக்கு இந்த கொண்டாட ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சையும் இந்த லைட்டையும் பார்க்கணும். நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், லைட்டு க்ளோ ஆகுது. சரிங்களா? சுவிட்ச் இங்கே இருக்குது. ஓகே, இந்த சுவிட்சை பாருங்கள், ஆஸ் வெல் ஆஸ் இந்த லைட்டை பார்க்கணும். ஸோ சுவிட்சை வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்சை ஆன் பண்ணுறோம், லைட் எரியுது. ஸோ ஸ்விட்ச் ஆன், லைட் ஆன், ஸ்விட்ச் ஆஃப், லைட் ஆஃப். ஓகேங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணலான்னா இந்த எல்இடி இது எல்இடியில் க்ளோ ஆகுது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிலே மாடியூல் வச்சுருக்கோம். ஸோ ரிலே மாடியூலில் வைக்கிறோம்னா ரிலே மாடியூலில் வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணனா ரிலே ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரிலே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஒரு சவுண்டு கேட்குதுங்க, ரிலே ஆன் ஆஃப் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போ இந்த ரிலே மாடியூல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லா ரிலேலாம் வந்து ஒரு கேங் ஆஃப் ரிலே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிலே மாடியூல்ஸ் வந்து நாங்கள் இங்கே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஒரு இன்கண்டன்சன்ட் லேம்ப், ஒரு நைட் லேம்ப் இருக்குது. ஸோ நைட் லேம்பையும் ஒரு மோட்டரையும் ஆன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இது டைரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஐஓ போர்டு வச்சா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஹார்ட்வேர். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு
இந்த சிஸ்டம் கேமரா இதை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டான். ஸோ இப்போ இந்த போர்டை பவர் பண்ணுறோம். இல்லை இதுவே இருக்கட்டும். போர்டை பவர் பண்ணுறோம். 5 வோல்ட் கிரவுண்ட். இந்த பின்னை எடுத்து 13th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ஆனில் இருக்கு ஒரு நிமிஷம். ஸோ இப்போ மேட்லேபில் போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரிலே பொறுத்தளவுக்கு லாஜிக் 0 கொடுத்தா ஆன் ஆகும். ரிலே ஆக்சுவலாக ஆன் ஆகிருக்கு தெரியுதுங்களா? ரிலே இந்த ரிலே பொறுத்தளவுக்கு லாஜிக் 0 கொடுத்தா ஆன் ஆகும், லாஜிக் 1 கொடுத்தா ஆஃப் ஆகும். ரன் கொடுக்கல. ஓகே, ரன் கொடுக்குறேன். ரன் பண்ணிட்டு இப்போ 1 கொடுத்தோம் அப்படின்னா ஓகே பில்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தா ரிலே ஆஃப் ஆயிரும். இப்போ நான் இப்போ 0 கொடுக்குறேன், ரிலே ஆன் ஆயிடுச்சு. இந்த எல்இடி விசிபிளாக இருக்குங்களா? எல்இடி விசிபிளாக இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரிலே கூட இந்த லேம்ப், நைட் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 230 வோல்ட் இதுக்கு நைட் லேம்ப் இப்போ கொடுக்குறோம். நைட் லேம்ப் ஆன் பண்ணிக்கணும். 230 வோல்ட் நைட் லேம்ப் கொடுத்தாச்சு. கம் டு மேட் லேம்ப். ட்ரிகர் மாற்றி பண்ணியாச்சு. இப்போ நைட் லேம்ப் எரியுதுங்களா? இப்போ 0 பண்ணால் நைட் லேம்ப் எரியுது. இப்போ நான் அதை 1 பண்ணுறேன். 1 பண்ணால் நைட் லேம்ப் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ 0னா ஆன், 1னா சார். லைட் லேம்ப் எங்களுக்கு சரியா தெரியல. 1 மினிட் சார், 1 மினிட் சார். ஓகே கண்ணு லைட் ஆஃப் பண்ணு சார். இப்போ 1 செகண்ட். இப்போ பாருங்க, இன்னும் நிறைய நல்ல விஷயம் சார். இப்போ டார்க்கா இருக்கா சார்? இப்போ பாருங்க. இப்போ நீங்க சிமுலேஷன் எதையும் பாருங்க. இதை வந்து நான் 0 பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை வந்து இப்போ 1 பண்றோம். இது ஆக்சுவலாக இந்த மாடியூல் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம்னா லாஜிக் 0க்கு தான் ரிலே ட்ரிகர் பண்ணுற மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 0 கொடுக்குறேன், ஆன் ஆகுது. 1 கொடுக்குறேன் சார். அந்த ரிலேலேருந்து இப்போ அந்த லைட் லேம்ப் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? நம்ம ரிலே கண்ட்ரோல் பண்ணுறது இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆமாம் சார். ரிலே வந்து நம்ம 13th பின்லேருந்து எடுத்து கொடுத்துருவோம் சார். ஸோ ரிலேலேருந்து ரிலே ஆன் ஆனால் லைட் லேம்ப் ஆன் ஆன மாதிரி அங்கே கனெக்ஷன். ஆமாம் சார். சார் ஆக்சுவலாக கண்ட்ரோலரில் கரண்ட் ரேட்டிங் நமக்கு பத்தாதனால இந்த 13th பின் ரிலேவை ஆன் பண்ணுது. அந்த ரிலே வந்து நமக்கு லேம்ப் ஆன் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ இதே செட்டப் வந்து இன்னொரு செட்டப் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை அன்பிளக் மோட்டர் தூக்கி இது மேலே எடுக்க முடியுமா? அதான் சரி ஓகே. பாக்ஸை எடுத்து ஓகே.
சார் மோட்டார் விசிபிளாக இருக்குங்களா? இருக்கு சார். மோட்டார் விசிபிளாக இருக்கு. இவங்கெல்லாம் ரெகுலர் வாலண்டியர்ஸ் சார் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. சூப்பர் சார். பேண்டமிக்ல காலேஜில் வந்து யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷன்ல எப்பவுமே கூட இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அது நிறைய கேங் சூப்பர் சார், சூப்பர். 2 பேரை மட்டும்தான் இப்போ பிடிச்சி வச்சிருக்குது. இவங்க லேபிவெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க சார். ஓகே. நான்லாம் கொஞ்சம் லேக் அதில் கொஞ்சம் நானும் பார்க்கணும் இவங்களை வச்சுட்டு. சரிங்க சார். இப்போ லாஜிக் 1ல இருக்கு ஆஸ் யூஸ்வல், ரிலே ஆஃப்ல இருக்கு. ஸோ ரிலே ஆஃப்ல இருக்கு. நான் இப்போ இதை ஆன் பண்ணணும். 0 கொடுக்குறேன். ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஓகேங்க சார். ஓகே சார். ஸோ மோட்டார் ஓடுது. லேம்ப் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணி. ஆமாம் சார். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 1. ஓகே. இப்போ 0 பண்ணும்போது உடனே ஆன் ஆயிடும். சூப்பர் சார். ஓகேங்க சார். ஆஃப். ஸோ இது மாதிரி சின்ன டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நிறைய இருக்குது. நம்ம சார் உங்கள் எக்ஸசைஸ் கொடுத்ததுலையே அந்த லாஸ்ட் டைம் சொன்னீங்களே சார், இந்த கிராசிங் ஆகும்போது 3 செகண்ட்ஸ் கழிச்சு லைட் எரியணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூட லாஸ்ட்டாக அந்த எல்இடியை ஆன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து பண்ணலாம் சார். இது இந்த ஸ்கூட்டர் டாஸ்க்னு கொடுத்தனதா? இல்லைங்க சார், நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொஸ்டின் ஒன்று கொடுத்தீங்கல்ல. கரெக்ட். அதுல நீங்க அந்த எல்இடி இத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு ஆன் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஆமா. இது ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம கான்ஸ்டன்ட் பிளாக் மட்டும் வச்சுட்டு இருந்தோம். இதில் நம்ம ஸ்கொயர் வேவ் சிக்னல் ஜென்ரேட்டர் எல்லாம் கொடுத்தோம்னா லேம்ப் வந்து ஆன் ஆஃப் கண்டினியூஸ் ஆகும். நான் அது ஒரு இது காட்டுறேன். மாற்ற தேவையில்லை. ஆமா. எஸ் சார், நான் அது ஒன்று காட்டுறேன் சார். பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு கொடுத்துருங்க. பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு. ஸோ இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சுட்டு நம்ம ஈஸியாக இப்போ போர்டை எல்இடி மட்டும் ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு. ஸோ எல்இடி மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் சார். மோட்டார் எல்இடி கேமரா ஆனில் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆன்போர்டு எல்இடி வந்து ஆஃபில் இருக்கு. ஸோ 13th பின்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கமெண்ட் அவுட் பண்ணிடுங்க சார். 0 கொடுத்துருக்கீங்களா சார்? ஸோ இதுதான் பேசிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய இது. அவங்க ஆக்சுவலாக மேட்லேபில் இது அவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க இதை படிக்க சொல்லி. இப்போ பாருங்க, நான் போர்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டினோ யூனோ டிடெக்டர் திஸ் டிவைஸ் இஸ் ரெடி ஃபார். ஒரு நிமிஷம். ஸோ அவங்க வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் கூட நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. திஸ் டிவைஸ் இஸ் ரெடி ஃபார் யூஸ் வித் மேட்லேப் சப்போர்ட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர் கெட் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிமிலிங் சப்போர்ட் பேக்கேஜ்னு இருக்குது. இந்த சிமிலிங் சப்போர்ட் பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளண்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அந்த ஆட் ஆன் எப்படி பண்ணணும், அந்த ஆட் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அது கொடுத்துட்டாங்க. ஸோ தென் பேக் போனீங்கன்னா ஓப்பன் பிளாக் லைப்ரரி அண்ட் ஆர்டினோ ஹார்ட்வேர். ஸோ எப்படி அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒய்ஃபை பிளாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் எக்ஸசைசஸ் பார்த்துட்டா பின் மேப்பிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, அதுக்கப்புறம் போஸ்ட் காம் போர்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது, இங்கே போர்ட்டை எப்படி டிடெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து எப்படி காம் போர்ட்டை செக் கொடுக்கறது, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ எக்ஸாம்பிளில் போனீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கெட்டிங் ஸ்டார்ட் வித் ஆர்டினோ ஹார்ட்வேர் கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ ஆர்டினோ யூனோக்கு அப்படியே கீழே போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எடுத்து 9th கொடுங்க. 9th கொடுத்துட்டு ஒரு ஹார்ட்வேர் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று அவங்களே இந்த டூல்லே இருக்குது, இதை யூஸ் பண்ணியே பண்ணலாம். நான் இந்த உங்களுக்கு இது ஒன்று காட்டுறேன், ஒரே நிமிஷம். இந்த எஸ் இது இந்த 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 பிளாக் ஓகே தானே, எங்கே ரீட் பண்ணுறதுன்றது இந்த இதுதான். இந்த இதை வேணால் நான் இது ஆக்சுவலாக ஹைப்பர் லிங்க்கு இன்ஸ்டால் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த பேஜ் வேணால் இது வந்து வெப்லேயும் இருக்குது. இந்த பேஜஸ் வெப்லேயும் இந்த சப்போர்ட் பேஜ் தராங்க. ஸோ நம்ம இப்போ சிக்னல் மேத்வொர்க்ஸ்லேயே வந்துடும் நினைக்கிறேன். அதான் சார், எல்லாத்துலேயுமே வந்துடுதுங்க சார். இது அது போக ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த யூடியூப் வீடியோவில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த பல்ஸ் ஜென்ரேட்டரில் ஆம்பிளிடியூட் 1ன்னு இருக்குது, 10 செகண்ட் இருக்குது, பல்ஸோட வித்து 5 தான் இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 100%. ஸோ அப்போ இது 10 செகண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம 15 வைப்போம். இந்த பல்ஸ் வித்தை 15 வச்சுக்கலாம். ஃபேஸ் டிலே 0ன்னு வச்சுக்கலாம். அப்ளை கொடுக்கணும். ஓகே. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா இந்த 10 செகண்ட்ஸில் 50% ஆஃப் டைம் ஆனில் இருக்கும், 50% ஆஃப் டைம் ஆஃபில் இருக்கும். இப்போ 5 செகண்ட் ஆன், 5 செகண்ட் ஆஃப், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு 13th எல்இடியை பார்க்கலாம். ஸோ 13th எல்இடி இப்போ கொஞ்சம் 5 செகண்ட்ஸில் ஆனில் இருக்கும், 5 செகண்ட்ஸில் ஆஃபில் இருக்கும். கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் ஆன் வந்துச்சுங்களா. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஆஃப் ஆயிடும், ஆன் ஆயிரும். 1 2 3 4 5 ஆஃப் ஆயிடும். அப்புறம் 1 2. ஸோ இது மாதிரி நம்ம பல்ஸு நம்ம எவ்வளோ நேரம் ஆன் ஆஃப் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இது சேம் இது நம்ம ஸ்கோப்பில் பார்க்குறது அப்படியே இருக்கும். ஸோ ஸ்கோப்பில் என்ன பார்க்குறோமோ, ஸோ ஸ்கோப்பில் வர அவுட்புட்டும் இதுவும் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எல்இடியோட அவுட்புட் உண்டாகும். ஸோ ஸோ 5 செகண்ட்ஸ் ஆன், 5 செகண்ட்ஸ் ஆஃப். ஸோ 5 செகண்ட்ஸ் ஆன், 5 செகண்ட்ஸ் ஆன் சொல்லி நம்ம அங்கே 10 தான் சாம்பிள் டைம் வச்சுருக்கோம். அதனால் ஒரு இன்ஃபினிட்டி இருக்குது. இங்கே ஆட்டோ ஸ்கேல் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோ ஸ்கேல் இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஆட்டோ ஸ்கேல். இல்லை அது இல்லை சார், ஜஸ்ட் ஆட்டோ ஸ்கேல் மட்டும் கிளிக் அதை கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணால் ஒரு சைக்கிள் ஆன் ஆஃப் மட்டும் காட்டுது சார். இல்லை இது ரன் ஆகிறது காமிக்கல, ஒன்லி 5 அதான் 5 செகண்ட்ஸ் ஆன், 5 செகண்ட்ஸ் ஆஃப் காட்டுது. இல்லை ஒரு பாஸ் பண்ணுங்க. இல்லை பாஸ் பண்ணுங்க சொல்கிறேன். அங்கேயே பாஸ் பட்டன் இருக்கு பாருங்க ஸ்கோப்ல. எஸ் சார். இப்போ அந்த ஸ்கோப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேல் கிளிக் பண்ணுங்க. வந்திருக்கு சார். 5 செகண்ட் ஆன், 5 செகண்ட் ஆஃப் வந்துருக்கு. இப்போ இல்லை ஆனால் ரன்னிங்லேயே வரும், ஏன் வரல? இருங்க சார், ரன்னிங்கில் இப்போ ரன் பண்ணுறேன்.
கோடு ஜென்ரேட் ஆகும். இப்போ கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சுங்க சார். நீங்கள் அடுத்து டம்ப் ஆயிரும். ஒருவேளை எக்ஸ்டர்னல்ல இருக்கிறதுனால சார் அது எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வருது. அது ஸ்கேல் மட்டும் ஃபிக்ஸ்டாக கேட்குது சார். அதான் இது எக்ஸ்டர்னல்ல இருக்கிறதுனால அவர் நினைக்கிறேன். நார்மல்ல போட்டு இது பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஃபிக்ஸ்டாக அதுதான் வந்து நிற்கிது சார். ஓகே, பாஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியாது. பாஸ் பண்ணிட்டு ஆட்டோ ஸ்கேல் கொடுங்க. இங்கே பாஸ் பட்டன் இருக்கு பாருங்க. ஆட்டோ ஸ்கேல் கொடுங்க. வந்திருக்கு. ஓகே ஓகே சார். செக் பண்ணுறேன் சார் என்னன்னு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம சிமுலிங்கில் ரன் பண்ணிட்டோம். இங்கே வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேட்லாப் சப்போர்ட்டட் பேக்கேஜ் ஃபார் ஆர்டினோ ஹார்ட்வேர் இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம கமெண்ட் லைனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ஆர்டினோ அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா கமெண்ட் லைனில் ஜஸ்ட்டு போயிட்டு ஸோ ஏ ஈக்குவல் டு ஆர்டினோன்னு அடித்து என்ட்ரு அடித்தோம்னா நம்ம போர்டு வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த வேரியபிள் ஏன்றது அசைன் ஆகிட்டு சிம்லிங் ரன் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸ்டர்னல்ல மாற்றலாம் நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார். தப்பு இல்லை, இதுக்கு இங்கே வந்து எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க சார். இங்கே அப்டேட்டிங் சர்வர் கோடு இப்போ வந்து கோடு அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ் வெயிட் அ மொமெண்ட். முடிஞ்ச உடனேயே வித் நோ டைம் இங்கே ஒரு வேரியபிள் ஏன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம போர்டும் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இது போர்ட் நம்மளா சேஞ்ச் பண்ணணும்னா இதை கொடுக்கணும். வேண்டியதில்லை அப்படின்னா விட்டுடலாம். அதே போர்ட்டில் அது இருக்கும். அதுக்கப்புறம் ரீட் அண்ட் ரைட்டுக்கு பெட்டர் வில் கோ வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் போனோம்னா அவங்களே கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணும் ஒரு ஃபார் லூப். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு கமெண்ட் நமக்கு போதும். ஸோ இந்த ஒரு கமெண்டை வச்சுட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம போர்ட் கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்குது. காம் 3ல் இருக்குது. யூனோ போர்டு அதுவே டிடெக்ட் பண்ணிச்சு. டிஜிட்டல் பின் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. அனலாக் இவ்வளோ இருக்குது. இதுக்கு அசோசியேட் லைப்ரரிஸ் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கமாண்ட் என்ன பண்ணுறோம்னா ரைட் டிஜிட்டல் பின் ஆஃப் A,D13 0ன்னு கொடுத்து என்டர் அடித்தா இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்களா. இப்போ அதே இதை 1ன்னு கொடுத்து என்டர் அடித்தா ஆன் ஆயிடும். ஓகேவா. இது ஒரு ஃபங்க்ஷனாக போட்டு ஃபார் லூப்பெல்லாம் போட்டு எழுதணும் அப்படின்னம்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரோக்ராம் ஃப்ளோ தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே என்ன சொல்றாங்கன்னா ஓகே சார் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்போ இன்னும் கூட சிம்லிங்ல பிளாக் வச்சு பண்ணதை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேட்லாப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எஸ் சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேங்க சார். ஓகே சார். ரொம்ப செமையா போனுச்சு கிளாஸ். ஆமா சார், சூப்பரா போச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தான். சார் ஆக்சுவலா இன்னும் நிறைய இருக்கு சார். ஆடியோ